வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயும் தலைவா. வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயும் தலைவா. பகை சூழும் இதயத்து சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். பகை சூழும் இதயத்து சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். புகை சூழ்ந்த இருள் வாழும் மனதில் எல்லாம், புகை சூழ்ந்த இருள் வாழும் மனதில் எல்லாம் உன் பெயர் சொல்லி ஒளியேற்ற உன்னை கேட்கின்றேன். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயும் தலைவா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து புதிய உடன்படிக்கையின் இணைப்பாளராயிருக்கிறார். அழைக்கப்பட்டவர்கள் வாக்களிக்கப்பட்ட நிலையான உரிமை பேற்றை பெறுவார்கள். இது ஒரு சாவின் மூலம் ஏற்படுத்தப்பட்டது. அன்பு சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக தந்தையிடம் தொடர்ந்து பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது இரக்கத்தில் நம்பிக்கை வைத்து உம்மை மன்றாடும் மக்களோடு உடனிருந்து அவர்களை கனிவுடன் காத்தருளும். அதனால் பாவ மாசுகளிலிருந்து தூய்மைப்படுத்தப்பட்ட அவர்கள் புனித வாழ்வில் நிலைத்திருந்து உமது வாக்குறுதியின் உரிமையாளர்களாய் திகழ்வார்களா. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். எண்ணற்ற நாடுகளுக்கு நீ தந்தையாவாய். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறைவார்த்தைகள் 3 முதல் 9 முடிய. அந்நாட்களில் ஆபிராம் பணிந்து வணங்க கடவுள் அவரிடம் கூறியது: உன்னுடன் நான் செய்து கொள்ளும் உடன்படிக்கை இதுவே. எண்ணற்ற நாடுகளுக்கு நீ தந்தையாவாய். இனி உன் பெயர் ஆபிராம் அன்று ஆபிரகாம் என்ற பெயரால் நீ அழைக்கப்படுவாய். ஏனெனில் எண்ணற்ற நாடுகளுக்கு உன்னை நான் மூதாதையாக்குவேன். மிக பெருமளவில் உம்மை பலுக செய்வேன். உன்னிடமிருந்து நாடுகளை உண்டாக்குவேன். உன்னிடமிருந்து அரசர்கள் தோன்றுவர். தலைமுறை தலைமுறையாக உன்னுடனும் உனக்கு பின்வரும் உன் வழிமரபினருடனும் என்றுமுள்ள உடன்படிக்கையை நான் நிலைநாட்டுவேன். இதனால் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் வழிமரபினருக்கும் நான் கடவுளாக இருப்பேன். நீ தங்கியிருக்கும் நாட்டையும் கானான் நாடு முழுவதையும் என்றுமுள்ள உரிமை சொத்தாக உனக்கும் உனக்கு பின் உன் வழிமரபினருக்கும் வழங்குவேன். நான் அவர்களுக்கு கடவுளாக இருப்பேன் என்றார்.
மீண்டும் கடவுள் ஆபிரகாமிடம், நீயும் தலைமுறை தோறும் உனக்கு பின்வரும் உன் வழிமரபினரும் உன் உடன்படிக்கையை கடைபிடிக்க வேண்டும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள், அவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். அவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள், அவர் தம் அருஞ்செயல்களையும் அவரது வாய்மொழிந்த நீதி தீர்ப்புகளையும் நினைவில் கொள்ளுங்கள். பல்லவி. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். அவரின் ஊழியராம் ஆபிரகாமின் வழிமரபே, அவர் தேர்ந்து கொண்ட யாக்கோபின் பிள்ளைகளே, அவரே நம் கடவுளாகிய ஆண்டவர். அவரின் நீதி தீர்ப்புகள் உலகம் அனைத்திற்கும் உரியன. பல்லவி. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். அவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். 1000 தலைமுறைக்கென தாம் அளித்த வாக்குறுதியை நினைவு கூர்கின்றார். ஆபிரகாமுடன் தாம் செய்து கொண்ட உடன்படிக்கையையும் ஈசாக்குக்கு தாம் ஆணையிட்டு கூறியதையும் அவர் நினைவில் கொண்டுள்ளார். பல்லவி. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள், மாறாக ஆண்டவரின் குரலை கேட்பீர்களாக. தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 8 இறைவார்த்தைகள் 51 முதல் 59 முடிய. அக்காலத்தில் இயேசு யூதர்களிடம், என் வார்த்தையை கடைபிடிப்போர் என்றுமே சாக மாட்டார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். யூதர்கள் அவரிடம், நீ பேய் பிடித்தவன்தான் என்பது இப்போது தெரிந்துவிட்டது. ஆபிரகாம் இறந்தார், இறைவாக்கினர்களும் இறந்தார்கள். ஆனால் என் வார்த்தையை கடைபிடிப்போர் என்றுமே சாக மாட்டார் என்கிறாயே. எங்கள் தந்தை ஆபிரகாமை விட நீ பெரியவனோ? ஆபிரகாம் இறந்தார், இறைவாக்கினரும் இறந்தனர், நீ யார் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய் என்றார்கள். இயேசு மறுமொழியாக, நானே என்னை பெருமைப்படுத்தினால் அது எனக்கு பெருமை இல்லை. என்னை பெருமைப்படுத்துபவர் என் தந்தையே. அவரையே நீங்கள் உங்கள் தந்தை என்று சொல்லுகிறீர்கள். ஆனால் அவரை உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். எனக்கு அவரை தெரியாது என நான் சொன்னால் உங்களைப் போல நானும் பொய்யனாவேன். அவரை எனக்கு தெரியும், அவருடைய வார்த்தையையும் நான் கடைபிடிக்கிறேன். உங்கள் தந்தை ஆபிரகாம் நான் வரும் காலத்தை காண முடியும் என்பதை முன்னிட்டு பேருவகை கொண்டார். அதனை கண்டபோது மகிழ்ச்சியும் கொண்டார் என்றார். யூதர்கள் இயேசுவை நோக்கி, உனக்கு இன்னும் 50 வயது கூட ஆகவில்லை, நீ ஆபிரகாமை கண்டிருக்கிறாயா என்று கேட்டார்கள். இயேசு அவர்களிடம், ஆபிரகாம் பிறப்பதற்கு முன்பே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இதை கேட்டு அவர்கள் அவர் மேல் எரிய கற்களை எடுத்தார்கள். ஆனால் இயேசு மறைவாக நழுவி
கோவிலிலிருந்து வெளியேறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என் வார்த்தையை கேட்போர், என் வார்த்தையை கடைபிடிப்போர் என்றுமே சாக மாட்டார். அன்பிற்குரியவர்களே, இந்த வார்த்தைக்கான முழுமையான பொருள் என்ன? யார் அந்த வார்த்தை? எதனால் இந்த சொற்றொடரானது இன்றைய நற்செய்தியில் இடம்பெறுகிறது என்று பார்க்கும்போது, வார்த்தை மனு உருவானார், நம்மிடையே குடிகொண்டார். அந்த வார்த்தை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்வோர் என்றுமே வாழ்வார், அவர் நிலை வாழ்வை கொண்டிருப்பார் என்று இறை வார்த்தை நமக்கு சான்று பகர்கிறது. முதல் வாசகத்தில் கடவுள் ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கையை செய்து கொள்கிறார். என்ன உடன்படிக்கை? எண்ணற்ற நாடுகளுக்கு நீ தந்தையாயிருப்பாய், இனி உன் பெயர் ஆபிராம் அன்று ஆபிரகாம் என்று மாற்றப்படுகிறது. எண்ணற்ற நாடுகளுக்கு உன்னை நான் மூதாதையராக்குவேன், மிக பெருமளவில் உன்னை பலுகச் செய்வேன், உன்னிடமிருந்து நாடுகளை உண்டாக்குவேன், உன்னிடமிருந்து அரசர்கள் தோன்றுவார்கள், எல்லாருடனும் நான் உன்னோடு செய்து கொண்ட இந்த உடன்படிக்கையை நான் நிலைநாட்டிக் கொண்டே இருப்பேன். அந்த உடன்படிக்கை என்ன? அன்பிற்குரியவர்களே, அழகாக இறைவார்த்தை சொல்லுகிறது, நான் உங்கள் கடவுளாயிருப்பேன் என்பதுதான் அந்த உடன்படிக்கை. நான் உங்கள் கடவுளாயிருப்பேன், நீங்கள் என் மக்களாயிருப்பீர்கள். இந்த உடன்படிக்கையை செய்து கொள்ளுகிற நம் ஆண்டவர் அந்த பிரம்மாணிக்கத்தில் இறுதி வரை நிலைத்திருக்கிறார். ஆனால் இந்த உடன்படிக்கையை மேற்கொண்ட மக்களோ வழிதவறி போனார்கள். காணாமல் போன ஆடுகளைப் போன்று அவர்கள் திசை மாறி போய்விட்டார்கள். வேறு தெய்வங்களை வழிபட்டார்கள், வேறு முறைமைகளை ஏற்றுக்கொண்டார்கள், கடவுளை மறுதலித்தார்கள் என்பதுதான் இன்றைய நற்செய்தியின் வழியாக நமக்கு புலப்படுகிற உண்மை. நீயும் உன் வழிமரபினரும் என் உடன்படிக்கையை கடைபிடிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நிலைநிறுத்துவதை பார்க்கிறோம். அதற்கு இன்றைய திருப்பாடல் 105 அற்புதமான ஒரு விளக்கத்தை தருகிறது. ஏன் அந்த உடன்படிக்கையை நாம் நம்முடைய வாழ்க்கையில ஏற்று கடைபிடிக்க வேண்டும்? அந்த உடன்படிக்கையின் வழியாக நமக்கு கிடைக்கின்ற பேறு பலன்கள் என்ன, ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை அந்த திருப்பாடல் சொல்லுகிறது. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொண்டுள்ளார். அந்த உடன்படிக்கையை கடவுள் என்னைக்குமே மறைக்கிறதில்லை. அந்த இறைவார்த்தையினுடைய கடைசி வார்த்தை சொல்லுகிறது, 1000 தலைமுறைகளுக்கான தாம் அளித்த வாக்குறுதியை அவர் நினைவில் கொண்டுள்ளார். 1000 தலைமுறை ஆனா கூட அவர் கொடுத்த வாக்குறுதியை மாறாத தெய்வமாக இருக்கிறார். எனவே நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும் அப்படின்னா, ஆற்றலை தேடுகிறவர்களாக, ஆற்றலை தருகின்ற இறைவனை, அந்த ஆற்றலை நீங்கள் தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அவரது திருமுகத்தை நாடுகின்ற மக்களாக இருக்க வேண்டும். நாம் அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைகளையும் வியத்தகு செயல்களையும் நினைவு கூறுகின்ற மக்களாக இருக்க வேண்டும். நம் வாழ்க்கையில் வருகின்ற அரும் செயல்களையும் நீதி தீர்ப்புகளையும் நினைத்து கடவுளுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் அந்த உடன்படிக்கையினுடைய பொருளாக அமைந்திருக்கிறது. அவர்கள் இப்படியாக இந்த விளக்கங்களை எல்லாம் தெரிந்து கொண்ட பிறகும் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மக்களுக்கு விளக்கும் போது நீ பேய் பிடித்தவன் என்று ஆண்டவரை குற்றம் சாட்டுகிறார்கள். ஏனென்றால் ஆபிரகாம் இறந்தார், இறைவாக்கினர்களும் இறந்தார்கள், நீ ஆபிரகாமை விட பெரியவனோ, உனக்கு இன்னும் 50 வயசு கூட ஆகலையே என்று சொல்லும்போது, என்னை பெருமைப்படுத்துபவர் என் தந்தையே, ஆனால் அவரை உங்களுக்கு தெரியாது. ஆபிரகாமே என்னை குறித்துதான் மகிழ்ச்சி அடைந்தார், எனக்கு 50 வயது கூட ஆகவில்லை என்பது உண்மைதான். ஆனாலும்
ஆபிரகாம் பிறப்பதற்கு முன்பே நான் இருக்கிறேன். ஏனென்றால் வார்த்தை தான் இந்த உலகத்தை படைத்தது, வார்த்தை தான் இந்த உலகத்தை உண்டாக்கியது, வார்த்தை தான் மனிதனை உருவாக்கியது. அந்த வார்த்தை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். அன்பிற்குரியவர்களே, இதையெல்லாம் அவர் சொல்லி விளக்கும் போது அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர் மேல் எரிய அவர்கள் கற்களை எடுத்தார்கள் என்று இறை வார்த்தை நிறைவடைகிறது. பார்த்தீங்களா? இறைவனை எப்படி அவர்கள் மறுதலித்தார்கள், நிராகரித்தார்கள், புறக்கணித்தார்கள், ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை. கடவுள் உடன்படிக்கையை செய்து கொள்ளுகிறார். நான் உங்கள் கடவுளாயிருப்பேன், நீங்கள் என் மக்களாயிருப்பீர்கள். இந்த உடன்படிக்கை தலைமுறையாய் நீடிக்கிறது. எனவேதான் அதை வார்த்தையான இறைவன், மனுவுருவான இறைவன் சொல்லுகிறார். கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, வாழ்வளிக்கக்கூடியது, மீட்பினையும் உயிர்ப்பினையும் புது வாழ்வையும் நமக்கு மாட்சியையும் தரவல்லது. இந்த வார்த்தையான இறைவன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது முழுமையான விசுவாசமும் நம்பிக்கையும் கொள்வோம். அதுவே நமக்கு வெற்றி, அதுவே நமக்கு மீட்பு, அதுவே நம்முடைய உயிர்ப்பு. ஆமீன். படைத்ததெல்லாம் தர வந்தோம் பரம்பொருளே உன் திருவடியில். படைத்ததெல்லாம் தர வந்தோம் பரம்பொருளே உன் திருவடியில். வாழ்வினில் வருகின்ற புகழெல்லாம் வல்லவரே உந்தன் மாட்சிமைக்கே. வாழ்வினில் வருகின்ற புகழெல்லாம் வல்லவரே உந்தன் மாட்சிமைக்கே. கருணையின் தலைவாயேற்றிடுவாய், கருணையின் தலைவாயேற்றிடுவாய். கனிவாய் உவந்து தருகின்றோம் தருகின்றோம் தருகின்றோம். படைத்ததெல்லாம் தர வந்தோம் பரம்பொருளே உன் திருவடியில். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மீட்பளிக்கும் கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் இப்பலி பொருட்களை கனிவுடன் கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இவை எங்கள் மனமாற்றத்திற்கும் உலகம் முழுவதன் மீட்பிற்கும் பயன்படுவனவாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானீர். ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில்
சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமெது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுக ஒளியை ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவராகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகன் இயேசு
நமக்கு கற்றுத்தந்த ஜெபத்தை இணைந்து நாம் ஒரு குடும்பமாய் ஒரு மனதோடு ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் இது நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரே நிலத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். தமிழில் உந்தன் புகழ் எழுதி நான் பாடிடுவேன் இறைவா. என் சிந்தனையில் நீ இருந்து வாழ எழுந்தருள்வாய் தலைவா. இன்னில் எழுந்தருள்வாய் தலைவா. செந்தமிழில் உந்தன் புகழ் எழுதி நான் பாடிடுவேன் இறைவா. என் சிந்தனையில் நீ இருந்து வாழ எழுந்தருள்வாய் தலைவா. இன்னில் எழுந்தருள்வாய் தலைவா. திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே. தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். அற்புத குழந்தை இயேசுவை நோக்கி ஜெபம். அற்புத குழந்தை இயேசுவே, அமைதியற்ற எங்கள் உள்ளங்களின் மேல் உமது கருணை கண்களை திருப்பி அருளுமாறு தாழ்ந்து பணிந்து வணங்கி வேண்டுகிறோம். இரக்கமே உருவான உம் இனிய இதயம் கனிவோடு எங்கள் ஜெபத்தை ஏற்று உருக்கமாக நாங்கள் வேண்டும் வரத்தை அளித்தருளுமாறு உம்மை இறைஞ்சுகிறோம். எங்களை வாட்டி வதைக்கும் துன்பத் துயரங்களையும் வேதனை சோதனைகளையும் நீக்கி உமது குழந்தை திருப்பருவத்தின் பெயரால் எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். அதனால் உமது ஆறுதலையும் ஆதரவையும் பெற்று
தந்தையோடும் தூய ஆவியாரோடும் உம்மை என்றென்றும் நாங்கள் வாழ்த்தி போற்றுவோமாக. ஆமென். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாளைய தினம் காலை 5 மணிக்கு சரியாக 1 மணி நேர தியானமானது துவங்குகிறது. இந்த தியானத்தில் பக்தியோடு பங்கெடுக்க உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கின்றேன். தியானத்தினுடைய நிறைவில் திருப்பலியும் ஆராதனையும் நடைபெறும். இந்த ஆசிர்வாதத்தை நீங்கள் மட்டுமல்ல, உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ எல்லோரோடும் பகிர்ந்து கொண்டு இறை வார்த்தையை நாம் வாழ்வாக்குவோம். இந்த திருப்பாடுகளினுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள மகிழ்ச்சியோடு புனித வாரத்திலே அடியெடுத்து வைப்போம். உங்கள் யாவரையும் தியானத்திற்கு அன்போடு அழைக்கின்றேன். தம் சொந்த மகன் என்றும் பாராது அவரை நம் அனைவருக்காகவும் ஒப்புவித்த கடவுள் அவரோடு அனைத்தையும் நமக்கு அருளினார். செபிப்போமாக. ஆண்டவரே, மீட்பளிக்கும் கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உமது இரக்கத்தை இறைஞ்சி கேட்கின்றோம். அதனால் இம்மை வாழ்வில் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் இந்த அருளடையாளத்தால் நாங்கள் முடிவில்லா வாழ்வில் பங்கேற்கச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தலைவணங்கி இந்நாளுக்குரிய தவக்கால ஆசிரியரை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவரே, உம் மக்களுக்கு இறங்கியருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் அவர்கள் உமது விருப்பமில்லாத நாளுக்கு நாள் வெறுத்துவிட்டு உம் கட்டளைகள் மீது கொண்டுள்ள பேராவலால் நிரப்பப்படுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம் கடவுளாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே நம் ஆண்டவர். நாம் அவருடைய அன்பு மக்கள் என்பதை உணர்ந்து வாழ சென்று வாழுவோம். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் இருதயமே என்றும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே என்றும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவின் மதுரமான திருஹதயமே, நீங்கள் சிநேகமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, நீங்கள் ரட்சணியமாயிரும். சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.